எல்லாருமே உங்க கூட தங்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்பா நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா. தம்பி எல்லாம் பிரிச்சு வையம்மாங்க. இது கொஞ்சம் பிரிச்சு வை. இது கொஞ்சம் பிரிச்சு வை. இடம் அதெல்லாம் அது மேலே வச்சுருப்பா. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது. இல்லை நீங்களே தேவைப்படும் போது கொடுத்துக்குங்க, பிரச்சனை இல்லை. பருப்பு இது மேலேப்பா, அப்போதான் நமக்கு தெரியும். அது சோப்பா மேலே வச்சுடுப்பா. ஃபோட்டோ வேணும். ஆமாம், ஏன்னா கொடுத்தது சொல்லணும் இல்லையா. பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டைக்கடலை, டீ பொடி, உடச்ச கடலை, டீ தூள், பட்டாணி, அதுனா அது என்ன இருப்பா, பைத்தம்பருப்பு. இல்லை பைத்தம்பருப்பா. துணி சோப்பு, பண்ணுறாங்களா? வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க தானே. சாப்பாடு கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லைங்க. சாப்பாடு கொடுத்தா ஒரு வேளையோட போயிடும். இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நீங்கள் மாதம் கணக்கு சாப்பிட முடியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேளை சாப்பாடு போடுறது பெரிய விஷயம். ஆமாம், அதனால தான் நான் சாப்பாடு ஆமாம். இது வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது சாப்பிடுவீங்கிறதுக்காக தான். ஆமாம். இல்லை சாப்பாட்டெல்லாம் ஆக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? பண்றாங்க. அதுதான் என்ன பொருள் கொடுத்து ஓகே ஓகே. அவங்க ஒர்க் பண்றாங்களா? வீட்டில் அவங்க வரலையா? இல்லை, அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில் இருக்காங்க. அவங்கள தானே கேட்குறீங்களா சாப்பாட்டு? அதெல்லாம் இல்லை அவங்க கொடுக்குறவங்க இல்லையா, எப்போ எல்லாம் கரெக்டாக வருதா இல்லைன்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லுங்க, கேளுங்க. பண்ணி மட்டும் கொடுத்தா எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள்லாம் வெளியில் போவீங்களா வேலைக்கு? ஃப்ரீ டைமில் போவோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா போட்டு வருவாங்க. வியாபாரம் கூட பண்ணுவாங்க. இது சேல்ஸ்லாம் பண்ணுறாங்க. என்ன போய் பண்ணிட்டு வந்தீங்க வியாபாரம்? கடலை மிட்டாய் பண்ணிட்டு வந்தீங்க.
நல்லதுதான். கண்ணு தெரியலன்னு ஒரு இடத்துல உட்கார்றதை விட அப்படியெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. நெக்ஸ்ட் இது பண்ணீங்கன்னா ஒரு இப்போ 20 பேருக்கோ ஒரு 10 பேர் 20 பேருக்குள்ள வாங்கி கொடுங்க மேடம். இந்த பருப்பி மாரி அது மாதிரி தொழில் செய்யறதுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. இஞ்சி மிட்டாய் அதெல்லாம் பண்றாங்க. ஓகே. எத்தனை பேர் பண்றீங்களோ அதெல்லாம் அந்த சேல் பண்ணது அதெல்லாம் நீங்களே வச்சுக்குவீங்களா இல்லை இதை ட்ரஸ்ட்டில் போடுவீங்களா? நாங்க பண்ணி பழையபடி அது பொருளை போட்டுக்கிறோம். அவங்களுக்கு ஓகே 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 செலவுக்காக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுங்க. போயிட்டு வந்து இங்கே தங்கி போனாயிட்டு அப்படி போடனா மக்கள் சாப்பிட்டு இங்கே இருந்துருவோம். ட்ரையல் பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? நாங்க பண்ணிடுறோம். பண்ணு. ஓகே மேடம். என் பேரு விஜயா பாலா. மொத்தமா சொல்லிட்டுங்களா? எவ்வளோ சாப்பிடுங்க? ஆமா, ஏகோ மேடம் அன்னை பாரசாலை சார்பாக வந்து காட்டு பக்கத்தில் வந்து மேடம் வராங்க. அவங்க மூலியமாக தான் பேசுனாங்க. இப்போ என்ஜிஓக்கு வந்து இன்னைக்கு வந்து எகவா சபை அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான், அரிசி, பருப்பு, சோப்பு, ஏன்னா ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து எகவா சபை மூலியமா அவங்க வந்து விசுவாசிங்க எல்லாம் உதவி செஞ்சுறாங்க. உங்களுக்கு கைத்தோட நன்றி தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ஆசிரம சார்பாக குமார் அப்பா நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா. கொடுத்து இந்த வேலைக்காக நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவரே எப்போவா இந்த சபையிலிருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்காக அறிமுகம் செஞ்சுருக்கீங்க. இதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. அப்பா சோதரம் சபை விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே எங்களுக்காக இந்த உதவிகளை செஞ்சுருக்காங்கப்பா. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கவே கேட்கவே திருப்பப்பட்ட என்ற வசதியின்படியே ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கொடுக்கணுமாப்பா. ஆண்டவரே சொல்கிறோம். இன்னும் அநேக உதவிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக பேருக்கு செய்யும் பொழுது அந்த திருப்பி நீங்கள் தருவதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களை நினைச்ச ஆண்டவரே எங்களுக்காக பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து ஆண்டவரே ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் தந்துட்டாங்க. வீட்டுமாக அவங்களுக்கு போராடக்கூடிய நன்றிகளை செலுத்துவதோடு சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுக்கு எழுதிக் கொண்டிருந்தோம்ப்பா. போகும்போதும் வரும்பொழுதும் அன்பின் காலம் எப்போதும் அவங்களோடு கூட இருக்கட்டும். சபை முழுவதும் நீர் அவங்க காத்துக்கொள்ளுங்க. விசுவாசி ஒவ்வொரு விசுவாசியும் நாங்கள் நினைவு கொள்கிறோம். அவங்க எல்லாரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரே சொல்கிறோம்ப்பா. வீட்டுமாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா புதியான மக்களையும் அவங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தெரிஞ்சு ஜீவனம் ஆமென். நீங்க ஒரு நன்றி தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க எதனா பண்ண போறீங்களா? யாரு? பிரேயர் எதனா பண்ண போறீங்களா? இல்ல, அதான் அவர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே. நீங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. யார் ப்ரேயர் பண்ணா என்னங்க? இல்ல மேடம், எங்க இதுக்கு நீங்க ஒன்று பண்ணுங்க. ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணோம். சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மட்டுமாக எங்களை எல்லாம் ஆசீர்வதித்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லையப்பா. நீர் செய்யும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்யும் உதவிகளை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை மறப்பதில்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் தெய்வன் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எதுவும் இல்லையப்பா. எல்லாம் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது கையில் இருக்கிறது ஆண்டவரே. வந்தவரும் வருகிறவரும் வரப்போகிறவரும் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆண்டவரே எப்பட்டமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிளைண்ட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களை எடுத்து நடத்துறதுக்கு சார் உங்கள் பேர் பிரபு சாருக்கு இவ்வளோ ஒரு இது கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறாங்கங்கிறது சாதாரண காரியம் இல்லை ஆண்டவரே. அவங்களுக்கு ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க ஆண்டவரே. இது இன்னும் மேலும் பெரிய ஒரு இடம் கிடைச்சு இவங்க எல்லாரும் இன்னும் வசதியாக இருக்க அதை வந்து பார்க்கறதுக்கு ஆண்டவரே நீர் நிச்சயமாக செய்வீர் நம்புகிறோம் ஆண்டவரே. உங்களையே நம்பி இருக்கும் எங்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே இது என் பிள்ளைகள் வந்து துபாயில் அவங்க நடத்துகிற அந்த சர்ச்சில் இருந்து இந்த காணிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க ஆண்டவரே. அவங்க கொடுத்துருக்க இந்த உதவி
அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அங்கே இருந்து எல்லாரும் காசு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் மட்டும் இல்லை ஆண்டவரே, அவங்க எல்லாருடைய உழைப்பும் தான் ஆண்டவரே, ஒருவருடைய உழைப்பு அல்ல. பல பேர் சேர்ந்து உழைக்கும் போது தான் ஆண்டவரே ஒரு காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்கிறது உம்மால் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் நல்லபடியாக எல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக நன்றி 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 சொல்ல ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நான் சொல்லவில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆயுசும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க ஆண்டவரே. இருக்கும் வரை எல்லாரையும் ஆண்டவரே கண்மணியை போல காத்துக்கொள்ளும் எங்கள் தேவனே. யாரையும் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீரப்பா. அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உதவி செய்து இந்த துபாயில இருந்து உதவி செய்யறாங்க. அவங்களுக்காக கடவுள் ஆசீர்வதிக்கணும். மேல மேல அவங்கள ஒரு நாளும் பாதுகாக்கணும். நம்மளுக்கு இருந்தாலும் இந்த சென்னையில நம்ம என்ஜோவை தேர்ந்தெடுத்து வந்த உதவி செய்த ஒருவர்களுக்கும் மீண்டும் நம்ம சாப்பிடாத நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சார்.